அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட சுய விவரத்தை சொல்லுங்க. நான் அஜித் பாபு. ஒரு தினக்கூலி. நாம் தமிழர் கட்சியில் மண்டல செயலாளராக இருக்கேன். தினக்கூலியா இருந்துகிட்டு மண்டல செயலரை எப்படி சமாளிக்கிறீங்க? தினக்கூலின்றது நான் போய் வேலை பார்த்தா எனக்கு வருமானம். அப்போ நான் தினக்கூலி தான் சொல்ல முடியும். இல்ல இப்ப கட்சி நிகழ்ச்சினா நிதி ஆமாங்க, கிதி. நான் வேலை பார்த்தா சம்பளம். வேலை பார்க்கல, நான் கட்சி வேலையாக வந்தேன்னா கட்சி வேலை, அவ்வளோதான். இல்ல இப்ப உங்களை வந்து திரள் நிதி ம், திருநிதியை வாங்கி சீமான் கொள்ளையடிக்கிறாரு ம், அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் காசு தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கொடுக்குறீங்க. ம். ஆனா அவனை வந்து அதை வந்து திருநிதின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? அவங்க புரிதல் அவ்வளோதான். இப்படி சொல்லக்கூடாது. நீ ம். அதுக்கு நான் அவங்க வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல ம். விளக்கமா கேட்கறேன். இப்போ அவங்களுக்கு நீங்க திரள்நிதின்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு கலைஞர் வாங்கல, அண்ணா வாங்கல, எம்ஜிஆர் வாங்கல. இல்லை, இப்போ வந்து ஆளும் அரசு, சரிங்களா, உங்க ஒரு ஒரு நபர் மேலேயும் 1,28,000 கடன் இருக்குன்றாங்க. பல நடிகர்கள் போயிட்டு 5 கோடி, 2 கோடி, 5 லட்சம், 10 லட்சம் கொடுத்தாங்க. அதாவது என்னால முடிஞ்சது தமிழ்நாட்டோட கடனை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்படி ஸ்டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுமா? இது திறநிதியில வராது அது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரிதான். நான் அவங்க கேட்குற கேள்விக்கு அதுதான் நான் இப்ப சொல்றேன். இப்ப இது நாமளா நேர்ல பார்க்கல, ஊடகங்கள் போட்டதுதான். என்ன, இவர் சிம்பு இவ்வளவு கொடுத்தாரு, இன்னொருத்தர் இவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கடன் அடைக்கிறோம், 10 லட்சம் கோடி, இப்போ 13 லட்சம் கோடி ஆயிருக்கு, வட்டி எல்லாம் சேர்த்து. அதை நாங்க அடைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களோட பங்களிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அது திறநிதியில வராதா அது? இல்ல அது சீமானே தான் அவர் சொந்த செலவுக்கு பயன்படுத்திக்கிறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படிங்க சொந்த செலவுக்கு? ஒரு ஒரு மாநாட்டுக்கும் லைட்டு, ஸ்பீக்கரு, அந்த இடத்துக்கான வாடகை கொடுக்குறோம். நாங்க வந்து கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னு யாராவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இந்த இடத்துக்கு வந்து எனக்கு வாடகை தரல, ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நீங்க எதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்ல, அந்த இடத்துக்கான தொகை என்னவோ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட இல்ல, நாங்க மக்களா எங்களால முடிஞ்சது தரோம். பத்தாததுக்கு அவர் போடுறாரு, முடிஞ்சதுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அவரோட செலவு, வந்துட்டு போற செலவு எல்லாமே இருக்குல்ல. இப்போ கட்சிக்காரங்களுக்கு சாப்பாடு தயார் பண்றாங்க, தூரத்துல இருந்து வரவங்களுக்கு மண்டபம், தங்கும் விடுதி. ஏன்னா முன்னாடியே சில பேர் வருவாங்க, சில பேர் லேட்டா வருவாங்க. அவங்களோட இது பெண்கள், குழந்தைகள் எல்லாமே வருவாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு ஓய்வறையோ, துணி மாத்துறதுக்கோ, குளிக்கிறதுக்கு, எதுக்கா இருந்தாலும். அப்ப அந்த செலவு இல்ல. இதை மண்டபத்துக்காரன் வந்து இல்ல எனக்கு வந்து இவங்க வந்து வாடகை தரல, மிரட்டி என்னை எடுத்துக்கிட்டாங்க, இவங்களா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது செய்தி வந்ததா? இல்ல. அப்புறம் எப்படி நாங்க திருநெல்வேலி திருடன்னு சொல்லுவீங்க? திருநெல்வேலி திருடனா நீங்க போறீங்கன்னா இப்படி எடுத்து நானா வச்சுக்கிட்டா நீங்க சொல்லலாம். சரியா? முடிஞ்சா கொடு, இல்லைன்னா விடு, அவ்வளவுதான். இது நான் எங்களோட சொந்த இதுல நாங்க எங்களுக்கு பிடிச்சி நாங்க தரோம். அது எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? அப்படின்னா நீங்களும் தான் இப்போ வந்துட்டு நான் வேலை இல்லைன்னா 4,000 ரூபா தரேன் நீங்க. நானும் ஆச்சு இப்போ படிச்சு முடிச்சு கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. தினக்கூலி தான். இதுல ஒன்றும் எனக்கு கேவலமோ கூச்சமோ அதெல்லாம் இல்லை. தினக்கூலி. நான் ஒரு தொழில் மில்லு ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட வேலை பார்க்குறேன். நான் கால் கடுக்க நிற்கணும். காலைல 6 மணிலேருந்து ராத்திரி 6 மணி ஆகும், 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், வேலையை பொறுத்து மாறும். அப்போ நான் உழைச்சி நான் சம்பாதிக்கிறேன். அப்போ நான் அங்கே உழைக்கல அப்படின்னா அங்கே எனக்கு சம்பாத்தியம் இல்லை, அவ்வளோதான். இப்ப தேர்தல் சமயத்துல இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்லாம் விஜய்க்கு ஓட்டு கேட்டாங்க. அவங்க இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது யாருமே தன்னோட முகத்தை வெளியில காட்டிக்கலாம், அதை பத்தி எதுவுமே பேசல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து எப்படியாப்பட்ட மனநிலையில வீடியோ போட்டு வாக்கு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களும் அந்த வீடியோ போட்டால் அடுத்து விஜய் மாதிரி வந்துடலாம், ஏதோ ஒரு தொகுதி தருவார், அவங்களுக்கான தொகுதி. ஐயோ நாங்கள் அன்னைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, நானும் இவங்க எங்கள் கட்சி தான், பார்த்து பண்ணுங்கன்னா திரும்ப அங்கே குத்திர போகிறாங்க. பாலியல் குற்றங்கள் எல்லாத்துலயுமே வந்து யாரா பண்ணான்னு பார்த்தா டிவி கேக்காரன் தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி வருது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆளுங்கட்சியில இருக்கவங்களே இப்படி பண்ணா அது நீங்க அது என்ன நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சிக்காரங்க எடுத்து கத்தலாம் நாங்க, அவ்வளோதான். ஏன் பண்ணேன்னு. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்தால் நடக்காதுங்க. சரி, இதே நீங்கள் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 15, 20 ஆண்டு காலம். நேற்று ஒருத்தர் சொன்னார் 20 ஆண்டு காலம்னு. அதே வச்சுங்க, 20 ஆண்டு காலம்னே வச்சுக்கிங்க. 20 ஆண்டு காலம் வரல நாங்கள். அவர் சொன்னார், நீங்கள் 20 வருஷமா கத்திட்டு இருக்கீங்க, ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கல அப்படின்னு. சரி, நீ ஓட்டு போட்டியாடா? இல்லை. ஏன்? உங்கள் ஐடியாலஜி சரியில்லைன்றாரு. என்ன ஐடியாலஜி நீங்கள் கண்டுட்டீங்க? அதாவது அத்தியாவசியமான தேவை குடிநீர், மருத்துவம், கல்வி, இது 3 தான் இலவசம். அதுவும் இலவசம்ன்றதுல அது வந்து அரசோட கடமை. அதை நாங்கள் சொல்கிறோம், இதை வந்து கடமைடா, இதெல்லாம் தனிநபரோட தேவை, இது மட்டும்தான் அத்தியாவசியமா இருக்கணும், மிச்சது உனக்கான சம்பளம், நீ அதில் அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்வு வாழு அப்படின்றாரு. ஆனால் இல்லை, நாங்கள் வந்தால் சூப்பர் 6, 1 பவுன் தங்கம், 1,50,000 ரூபா, 1,20,000 ரூபா போகுது.
ஓகே, வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்ப நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு ம், இப்ப நிறைய இப்ப மின்வெட்டுல இருந்து ம், நிறைய இந்த பாலியல் குற்றங்கள்லாம் இதுக்கெல்லாம் சீமான் ஏன் போராட்ட களத்துக்கு வரல ம். அப்படின்ற கேள்வியும் வந்து சோசியல் மீடியால எழும்புது. ம். அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்படிங்க வர முடியும்? டெபாசிட் கூட வாங்கலங்க நாங்க. கேவலமா இருக்கிறோம். ஆ- 20 லட்சம் ஓட்டுக்கு கம்மியா தான் வாங்கணும். ஆனா மக்கள் உங்களை கேக்குறாங்களே. ஏன் கேட்கணும்? எங்கள தேர்தல்ல புறக்கணிக்கிறீங்க. உங்களோட தனிநபர் வயித்து வலிக்கு மட்டும் நாங்க தேவைப்படுவோமா? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உன் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடல. ஆனா உன் வீட்ல ஒரு பிரச்சனைக்கு மட்டும் நீ கூப்பிடுறேன்னா எப்படி அது ஏத்துக்க முடியுமா? சரி, இப்ப வந்து கடைசியா ஒரு கேள்வி கேட்கறேன். ம். விஜய் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்ன? புடிச்சதுன்னா மாற்றம். எந்த ஒரு திராவிடமும் வரல. ஆனா இவரும் திராவிட கொள்கையை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்ப பிடிக்காது பிடிக்காததுன்னு எதுவும் இல்லைங்க. எல்லாம் பிடிச்சதுதான். அவரு தினசரி கண்டென்ட் வருது. பாலியல் பாலியல் வன்கொடுமை. அதாவது மூடி இருந்த மைண்ட்ஸு திருப்பரங்குன்றத்துக்கிட்ட அதிமுகல இருந்து திரும்ப தாவேக்கா போயிட்டு ஓபன் பண்ணி ஜாம் ஜாம்னு ஓட்டுறாரு. எங்கள்கிட்ட வசதி இல்லை. இருந்தா நாங்களும் போயிட்டு ஏதாவது ஒரு மைண்ட்ஸ் ஏதாவது பாலத்தை ஏதாவது உடைக்கிற வேலை இல்லை ஏதாவது இந்த மண்ணை இன்னும் கொஞ்சம் இருக்குது, இது அள்ளிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த மண்ணெல்லாம் நோண்டி எடுத்துட்டோம்னு வைங்களேன், இன்னும் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்ல, பிளே கிரவுண்ட் ஆக்கலாம். இப்போ உள்ள வந்து சிட்டில எல்லாமே உள்ள வந்து பில்டிங் கட்டிட்டாங்க, வீடு எல்லாம் கட்டிட்டாங்க, எதுவும் விளையாடுறதுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் நம்ம நோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஜம்முன்னு விளையாடுறதுக்கு எல்லாம் ஒரு அரங்கம் போடலாம். ஏன்னா எப்படியும் தண்ணி வர போறது இல்லை. தண்ணி பெருக்கத்துக்கான வழி என்ன இருக்கு? இல்ல. 20 ரூபா கொடுத்தா பாட்டிலில் தரான், வாங்கி குடிச்சிக்கலாம். காசு இல்லாதப்ப காக்கா குருவி என்ன பண்ணும்? போயிட்டா அங்கிள் அங்கிள் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குமா? வாட் ப்ரோ, இது வெரி ராங் ப்ரோ. சரி, இனி வரும் காலங்கள்ல விருதாச்சல தொகுதியில நாம் தமிழ் கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்கும்? இல்லை, இது இனி வரும் காலங்கள்ல நாங்கள் எங்களோட முயற்சியோ எங்களோட பங்களிப்பு எங்களோட சத்துக்கான வேலையை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட பார்ப்பீங்க, பனை மரம் நடுறோம். இது எங்களுக்கு தேவையில்ல தான். இப்போ என் வீடு வேப்பூரில் இருக்குது, இங்கேருந்து 30 கிலோமீட்டர். நான் என் வீட்டுக்கிட்ட மட்டும் ஒரு 10 கன்று நட்டு வச்சுட்டு ஒரு கிணறு வெட்டி வச்சுட்டு அந்த நீர் பெருக்கத்தை என்னால் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இது மக்களுக்கு இப்போ 2,00,000 வாக்காளர் இருக்காங்க. அப்போ 2,00,000 வாக்காளர்களும் நாங்கள் சமமாக தானே பார்க்குறோம். இந்த ஒரு தேவைக்கு அரசியலுக்கான மட்டுமே நாங்கள் பார்க்கலையே, வாழ்வாதாரம் என்ன எல்லாத்தையும் பார்க்கணும்ல. சரி, நன்றி. நன்றி.